வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம், அதாவது மெது வடை இல்லைன்னா உளுத்தம் பருப்பு வடை. அது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இங்கே வந்து நான் வந்து ஒரு 2 to 3 hours ஊற வச்ச உளுத்தம் பருப்பு, அதாவது உரத் தால் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கொத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க உளுத்தம் பருப்பை வந்து நல்லா மிக்சியில் தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டு, அதாவது தெளித்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா நம்ம மையாக அரைச்சி வச்சுட்டோம். தேவையான தண்ணி கம்மியாக விட்டு திட்டமாக. இன்கேஸ் உங்களுக்கு மாவு தண்ணி ஆகிடுச்சின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கலாம். பட் அரிசி மாவு கலந்தால் வடை கொஞ்சம் கல்லாட்டம் வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக அரைக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதுக்கு மீதி அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வடை மாதிரி தட்டலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நம்ம வடை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் எடுத்தாச்சு. ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி வடை தட்டலான்னு பார்க்கலாம். வடை தட்டுறதுக்கு முதல்ல ஒரு கையில் நீங்கள் தண்ணி தடவிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கையில் வரலைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் கூட வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். நல்லா கை ஈரம் பண்ணிவிட்டு மாவு எடுத்து அதில் ஓட்டை போட்டுங்க. உளுத்தம் வடையில் ஓட்டை போடணும். அப்போ தான் உள்ளே சென்டர்லலாம் வேகும் நல்லா. உங்கள் தேவையான சைஸ்க்கு நீங்கள் பண்ணி எடுத்து அதை ஆயிலில் விட்டுக்குங்க. ஆயில் சூடாகும். அதே மாதிரி நம்ம இன்னொரு வடையும் தட்டியாச்சு. நல்லா சென்டரில் ஹோல் போட்டாச்சு. அதை எடுத்து நம்ம ஆயிலில் விட்டுடலாம். அதே மாதிரி மீதி உள்ள மாவு கூட நம்ம கையில் தண்ணி தடவி மாவு எடுத்து நல்லா சென்டரில் ஓட்டை போட்டு நம்ம எண்ணெய் சட்டியில் விட்டுடலாம். இப்போ நல்லா வேகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் வேகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், வெளியிலையும் நல்ல கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வடை நல்லா மேலே ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ஒரு வடை குத்தி வச்சு அதை திருப்பி விட்டுக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வேகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வடை கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள் வடை. இப்போ வடை ரெடியாக இருக்குது. நம்ம இதை வெளில எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பர் க்ரன்ச்சி, சூப்பர் சாஃப்ட், நல்லா புசு புசுன்னு இருக்கிற பாருங்கள், நல்லா புசு புசுன்னு க்ரன்ச்சி சவுண்டு கூட நல்லா கேட்குது. அந்த மாதிரி வடை, மெது வடை அல்லது உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வியூஸை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.